Hi friends, welcome to Tamil Cook Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீட்லேயே ரொம்ப சுலபமாக சத்து மாவு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த சத்து மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலில் போட்டு குடிக்கலாம், அப்படி இல்லைனா சுடு தண்ணியில் கூட நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாங்க. நல்லா ஹெல்த்தியான சத்து மாவுங்க. நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே நல்லா ஈஸியாக செய்யலாம். காலையில் டைமில் குழந்தைங்களுக்கு டீ காஃபி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சத்து மாவு வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்சி பாலில் போட்டு கொடுக்கலாங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க, ஹெல்த்தியான எனர்ஜியாகவும் இருப்பாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ கீழே தெரியிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சத்து மாவு செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் கப் ஒன்று எடுத்துக்கலாம். நான் இந்த கப் எடுத்துருக்கிறேன். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு 100 கிராம் ராகி எடுத்துருக்கிறேன். 100 கிராம் ராகினா அதே கப்பில் பாதி கப் அளவுக்கு மீதி பொருட்களெல்லாம் அளந்துக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் கப் வச்சிங்கன்னா அதை அளந்து பொருட்கள்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அரை கப் கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். இது வந்து கருப்பு கொண்டக்கடலை. அடுத்தது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சோயா பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். அடுத்தது வெள்ளரி விதை எடுத்துருக்கிறேன். வேர்க்கடலை ஒரு அரை கப் எடுத்துருக்கிறேன். அடுத்தது பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாமரை விதை எடுத்துருக்கிறேன். இது வந்து மக்கானான்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குதுங்க. அடுத்தது ஒரு 50 கிராம் பாதாம் எடுத்துருக்கிறேன். அடுத்து ஜவ்வரிசி ஒரு 50 கிராம். அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். கடைசியாக எள்ளு எடுத்துக்கலாம். நான் வந்து கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு 2 எள்ளுமே எடுத்துருக்குறேங்க. நீங்கள் 2ல் ஏதாச்சும் ஒன்று மட்டும் எடுக்க விரும்புனீங்கன்னா ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். இந்த எல்லா பொருளுமே நல்லா மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் மாவு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது ஒவ்வொன்றா நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ராகி வறுத்துக்கலாம். அடுப்பில் வானல் வச்சு அந்த வானலை நல்லா சூடாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 100 கிராம் ராகியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த ராகி பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சு வரும். ஒரு 5 செகண்டுக்கு நல்லா வறுத்தா போதுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொருள் ஒவ்வொன்றும் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா தீஞ்சிருங்க. அதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம். ராகி வறுப்பட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ராகியை இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுறலாங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஆறும். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தட்டில் ஃபுல்லாக நல்லா பரப்பி விட்டுறலாம். அடுத்தது வேர்க்கடலை வறுத்துக்கலாம். வேர்க்கடலையும் நீங்கள் சேர்க்கும் போதே தோல் எடுத்துட்டு கூட சேர்க்கலாம். நான் தோல் எடுக்கலை, அப்படியே சேர்க்குறேன். இது கூட வேர்க்கடலை கூடவே பொட்டுக்களையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வறுபட்டு கலர் நல்லா மாறி வருங்க. அது வரைக்கும் வறுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், வேர்க்கடலையும் பொட்டுக்களையும் நல்லா வறுபட்டுருச்சு. இது ராகி கூடயே சேர்த்துடலாம். அடுத்தது வெள்ளரி விதை சேர்த்துடலாம். நீங்கள் வெள்ளரி விதைக்கு பதிலாக பூசணி விதை, சூரியகாந்தி விதை, சப்ஜா விதை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி விதை தான் எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து நல்லா வெடிக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுவும் நல்லா வறுபட்டு கலர் மாறி வருங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்தரலாம். இது நல்லா வறுபட்டுருச்சுன்னா அப்படியே இது ராகி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்தது கருப்பு கொண்டக்கடலை வறுத்துக்கலாம். இந்த கொண்டக்கடலையும் நல்லா கலர் மாறி வருங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கொண்டக்கடலை பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இதுவும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே தெரியிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற தாமரை விதையை சேர்த்துடலாம். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கால்சியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் இதில் நிறையாவே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி பாலில் கலந்து குடிக்கலாங்க. மூட்டு வலி, எலும்பு வலி, கைகால் வலி இருக்கிறவங்க இது குடிச்சிங்கன்னா வலி அதிகமாக தெரியாதுங்க. இது வந்து நல்லா வறுபட்டுருச்சான்னு பார்க்குறதுக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா உடையும். பாருங்கள் நல்லாவே உடையுது. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்தது முந்திரி, பாதாம் ரெண்டுமே சேர்த்து வறுத்துக்கலாங்க. இது லைட்டாக வறுத்துக்கலாம். இது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட எடுத்து வச்சிருக்கிற கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு ரெண்டுமே சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த எள்ளில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து நிறையாவே இருக்குதுங்க. அதனால் இந்த எள்ளை பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி சாப்பிட்லாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். இதுவுமே நல்லா வெடித்து வருங்க. இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லாவே வெடித்து வரும் பாருங்கள். 2 செகண்டுக்கு நல்லா வறுத்துட்டு நம்ம எதுவும் மாற்றிடலாம். அடுத்து சோயாபீன் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதுவுமே நல்லா வறுபட்டு கலர் மாறி வரும்.
அடுத்தது ஜவ்வரிசி சேர்த்துடலாம். இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு நல்லா வெடித்து ஒரு பபுள்ஸ் மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தா போதுங்க. அதுக்குள்ளேயே இது நல்லா வெடிச்சிடும். பாருங்கள், நல்லாவே இந்த ஜவ்வரிசி வறுபட்டுருச்சு. நல்லா வெடித்து நல்லா உப்பி வந்திருக்கு. இதையும் மாற்றிடலாம். அடுத்தது நம்ம வறுத்த எல்லா பொருளையும் ஒன்று சேர்த்துடலாங்க. ஒன்று சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அப்போ தான் அடியில் ஏதாச்சும் சூடாக இருந்தாலும் நல்லா ஆறி போயிடும். இது எல்லாமே நல்லா ஆறினா தாங்க அரைக்க முடியும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா சத்தான பொருளுங்க. இது கூட வேணும்னா கோதுமை, மக்காச்சோளம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சுன்னா மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த பொருள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் ஒட்டுக்காக போட்டு நம்மளால் அரைக்க முடியாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம நல்லா பவுட்ரு மாதிரி இதில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது நல்ல பவுட்ரு மாதிரி அரைச்சோன்னா வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால இதில் எண்ணெய் விட்ட மாதிரி ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அரைச்சிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதுவுமே நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம 2வது தடவையும் அரைக்கும் போதும் நான் வந்து ஏலக்காய் சேர்த்து தான் அரைச்சேன். வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்து அரைச்சாதாங்க நல்லாயிருக்கும். நல்லா இது மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பாலில் கலந்து குடிக்கலாம். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்ச சத்து மாவு சேர்த்துடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம நாட்டு சக்கரை சேர்த்தாதாங்க நல்லது. அதனால் நாட்டு சக்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு ஸ்பூன்லேயோ அப்படி இல்லைனா டம்ளர்லேயோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடியில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த சத்து மாவு இருக்கும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா சலிச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலும் இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா எதுவுமே ஆகாது. நீங்கள் டைட்டான பாட்டிலில் போட்டு மூடி வச்சுருங்க, காற்று போகாத மாதிரி. இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா பாலில் போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைனா சுடு தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு கஞ்சி மாதிரி கூட குடிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு தரலாம். கொஞ்சமாக நட்ஸ் எடுத்து நெய்யில் நல்லா வறுத்துட்டு இந்த சத்து மாவில் சேர்த்துட்டு இது கூட நாட்டு சக்கரை சேர்த்து குழந்தைங்களுக்கு சத்து மாவு உருண்டை மாதிரி பிடிச்சி கொடுக்கலாங்க. இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா பெரியவங்க கூட குடிக்கலாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான சத்து மாவு அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோ கீழே தெரியிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபிஸ் வீடியோ வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.